தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த தூய ஆவியானவர் இயேசு வழியில் நடப்பதற்கும், இயேசு வழியில் பேசுவதற்கும், இயேசுவை பிறருக்கு சொல்லித் தருவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கின்ற ஒரு கருவியாக, ஒரு அருட்சாதனமாக நமக்கு அருளப்படுகிறது. எனவே நாமும் இயேசுவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று இயேசுவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாழ அந்த தூய ஆவியினுடைய அருள் வேண்டி, வரம் வேண்டி நம்மையும் நம் குடும்பத்தையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊனியல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உறவில் வளர்வோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள் பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும்
அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுவதை பாரும். உமடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துக் கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கும் அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோர் ஒன்றிகூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கிறார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்புக்கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் குலத்தைப் போல் அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கேதே. அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கேதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர். தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் அது பொருந்தும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய தாய் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய இறைவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை நிக்கோதேம் வழியாக இறைவன் நமக்கு அருளுகிறார். இயேசு உயிர் பெற்று எழுந்த இரவு பாக்கியம் பெற்ற இரவே என்று அந்த பாஸ்கா புகழ் உரையின் போது நாம் பாட கேட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் நிக்கோதேம் இயேசுவை சந்தித்த இரவும் பாக்கியம் பெற்றது. ஏனெனில் வல்லுனர் நிக்கோதேம் ஒரு பரிசேயர், மறைநூல் வல்லுனர், தலைமை குரு சங்க உறுப்பினர். ஆனால் இவர் இயேசுவிடம் ஒரு மிகுந்த பற்று கொண்டவராக இருக்கிறார். எனவே இவர் இயேசுவின் சீடராக வருவதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்படி இயேசுவை அவர் அணுகுகின்ற பொழுது அவருடைய எல்லா நிலைகளிலும், இயேசுவை கைது செய்யப்பட்ட அந்த இரவிலும் அந்த எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு ஒரு இருக்கின்ற ஒரு உடனிருப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவை அவர்கள் இறுதியாக கல்லறையிலே அடக்கம் படுகின்ற பொழுதும் கூட அது அருமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்புடைய அவர் வழியாகவும் இவரும் சேர்ந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அடக்கம், இறுதி ஒரு வாழ்வை, இறுதி ஒரு சடங்கு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு மீது நிக்கோதேம் அதிக பற்று கொண்டவராக இருந்த ஒரு செய்தியை இன்றைய வாசகமானது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவே இயேசு எவ்வாறு நிக்கோதேமிடம் அவர் உரையாடுகின்ற பொழுதும் கூட, அந்த ஒரு உரையாடலை நாம் பார்க்கின்ற பொழுதும் கூட அவர் இயேசுவிடம் மிகுந்த பற்று கொண்டவராக இருக்கின்ற ஒரு செய்தியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அவர் இயேசுவை புரிதலையும் அவருடைய தெரிதலையும் தெளிவையும் பெற்றவராக வாழ்கின்ற ஒரு மனிதராக இருப்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் ஆண்டவருடைய அந்த ஆவியை பற்றியும் இயேசுவை பற்றியும் பேசுகின்ற பொழுது நாம் இயேசுவின் வழியாக தூய ஆவியை பெற்றவர்களாக, புது பிறப்பு அடைந்தவர்களாக ஒரு செய்தியையும் ஒரு வாழ்வையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது இன்றைய இறைவனுடைய வாசகம். எனவே பாஸ்கா திருவிழிப்பின் போது தண்ணீரை நாம் தூய ஆவியால் அர்ச்சிக்கப்பட்டு அந்த தண்ணீர் நம் மீது தெளிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் நாம் அனைவரும் புது பிறப்பு அடைந்து கிறிஸ்துவுடைய புது பிறப்பாக, இறை அரசினுடைய சாட்சிகளாக நாம் மாறுகிறோம் என்பதை எடுத்து காண்பிக்கிறது. எனவே காற்று வீசுகின்ற திசையில் அதனுடைய ஓசையும் அதனுடைய வீசுதலையும் உணர்கின்ற நாம் தூய ஆவியினுடைய ஆற்றலையும் வல்லமையையும் செயலையும் நாம் உணர்ந்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எனவே காற்று வீசுவது போல நாமும் இயேசுடைய அந்த புரிதலில், இயேசுடைய எண்ணத்தில், இயேசுடைய கட்டளைகளில், இயேசுடைய அந்த ஆசீர்வாதத்தில் நாமும் அவர் பக்கமாக நாம் இணைந்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவேதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையும் தூய ஆவியாருடைய உடனிருப்பையும் துணையையும் நாம் வேண்டி மன்றாடி நாம் எந்த செயலையும் செய்தாலும் அது இறைவனுக்கு ஒரு சாட்சிய, இறையாட்சிக்கு உட்பட்ட ஒரு செயலாக மாற நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவேதான் நாம் நம்முடைய வாழ்வையும் சரி, பிறருடைய வாழ்வையும் சரி, இந்த தூய ஆவியின் தூண்டுதலால் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக, தூய ஆவியுடைய வழிநடத்துதலுடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே நாமும் அந்த
திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தின் வழியாக தூய ஆவியார் உங்களோடு கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? விட்டுவிடுகிறேன் என்று தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நீங்கள் பதில் சொல்கிறீர்கள். இறைவனை விசுவசிக்கிறீர்களா? இறைவனை விசுவசிக்கிறேன் என்று அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதலால் உங்களுடைய பதில்களானது இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தூய ஆவியினுடைய தூண்டுதலால் இன்னும் நம்முடைய வாழ்வை எவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நல்லதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கெட்டதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை இறைவனுடைய ஆவியினுடைய தூண்டுதலால் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் அதற்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? நினைக்கேது ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய தூண்டுதலால் அவரை சுற்றி வந்தார், அவரை விரும்பினார், அவரை பற்றி கொள்ள ஆசைப்பட்டார். நாமும் வெறும் வார்த்தைகளால் அல்ல, வெறும் உதட்டினால் அல்ல, உள்ளத்தினால் தூய ஆவியை பெற்று கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அமைய வேண்டும் என்பதை இறைவன் இன்றைய வார்த்தையின் வாயிலாக நமக்கு காண்பிக்கிறார். எனவே தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய இறையாட்சி உட்பட்ட விழிமயங்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருவதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. இருவதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவா தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக மாற்றிடுவாய் உம்பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அவரது அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர்.
அவ்வாறே ஆற்றல் வைக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயுர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, நீர் இப்போது இருந்தவிடம் அழைத்து கொண்ட எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதை நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரேன். எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலின் வழியாக தூய ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் நமக்கு பெற்று தந்தவர். நாமும் இவர் வழியில் பயணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவுற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.